Hi, hello. Welcome to Litfish channel. This writer name Rabindranath Tagore. அவரோட மோஸ்ட் ஃபேமஸான போம் வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர் கீதாஞ்சலியில் 35th போயமாக இருக்குது. அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரவீந்திரநாத் டாகூர் பர்த் இயர் 1861, டெத் இயர் 1941. இந்தியாவோட மோஸ்ட் ஃபேமஸ் ரைட்டர் அண்ட் பாலிமேத். பாலிமேத் அப்படின்னா மல்டி டேலண்டட் பர்சன். இவர் ஒரு பொயட், ஃபிலாசபர், பெயிண்டர், நாவலிஸ்ட் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சாந்தினிகேதன் ஸ்கூல். அவரோட மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் கீதாஞ்சலிக்காக நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் வாங்கியிருக்காரு 1913. இவரோட பர்த் பிளேஸ் கொல்கத்தா, பெங்கால். ஸோ பெங்காலி ரைட்டரும் கூட, மோஸ்ட் ஃபேமஸ் ரைட்டர் அண்ட் இந்தியாவோட மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் கல்ச்சுரல் ஃபிகர் அப்படின்னும் சொல்கிறாங்க. இவரோட ரைட்டிங்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரீடம், ஹியூமனிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் நேஷ்னலிசம். இவர் 2 கண்ட்ரிக்காக நேஷ்னல் ஆந்தம் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று நம்ம இந்தியா ஜனகணமன, இன்னொன்று பங்களாதேஷ்காக. அண்ட் தென் இவரோட ரைட்டிங்ஸ் என்ன ப்ரமோட் பண்ணியிருக்கு அப்படின்னா பிரதர்ஹுடையும் யுனைட்டி ஆஃப் மேன்கைண்டையும். அண்ட் தென் இந்த கீதாஞ்சலியோட சப்டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா சாங் ஆஃப் ரிங்ஸ். இது ஃபர்ஸ்ட்டு பெங்காலியில் தான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் டாகூரே இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ பெங்காலியில் 1910லையும் இங்கிலீஷில் 1912லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது லிரிக்கல் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த போயம் காட் கிட்ட ப்ரே பண்ணுற மாதிரி, ஸோ இன்வகேஷன் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதோட தீம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடம் பேஸ் பண்ணி தான் இந்த இதுலேயும் பேசியிருக்காரு. மென்டலாக, போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி எப்படி பீப்புள் இருக்கணும், இந்த ஃப்ரீடம் ஃபைட்டிங் இதெல்லாம் போயிட்டுருக்க டைமில் அவங்க உடஞ்சி போயிருக்காங்க, அவங்க எப்படி புத்துணர்வு பெற்று மேலே வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த போயமை எழுதியிருக்காரு. அண்ட் தென் இதில் எந்த ஒரு ரைம் ஸ்கீமும் அவர் யூஸ் பண்ணல, ஃப்ரீ வேர்ஸாக தான் எழுதியிருக்காரு. அண்ட் தென் ப்ரீ இண்டிபெண்ட் இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் பண்ணிகிட்ருக்கிறப்போ பீப்புள் எந்த அளவுக்கு ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க, அந்த பயத்தை விட்டு வெளியே வரணும் அப்படின்றதுக்காக ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இந்த போயமை எழுதியிருக்காரு. போயத்துக்குள்ளே போயிடலாம். வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர் அண்ட் ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை, வேர் த நாலேஜ் இஸ் ஃப்ரீ, where the world has not been broken up into fragments by narrow domestic walls. எந்த ஒரு இடத்துல, எந்த ஒரு நாட்டில், எந்த ஒரு ஸ்டேட்டில் பீப்புள் பயம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க தான் எப்படி இருப்பாங்களாம், அவங்க ஹெட்டு தான் ஹையாக இருக்குமா. ஹை அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி. ஸோ பயம் இல்லாமல் இருக்கிறவங்க தான் சுயமாக யோசிப்பாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருப்பாங்க. அண்ட் தென் வேர் த நாலேஜ் இஸ் ஃப்ரீ, இங்கே நாலேஜ் அப்படின்றது எஜுகேஷன் அண்ட் ட்ரூத்து. ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் யாரெல்லாம் எஜுகேட்டடாக இருக்காங்களோ அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹானஸ்டாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டியோட எஜுகேட்டடாக இருக்கிற பீப்புள் எந்த மாதிரி, எதுக்கு அடிமையாக மாட்டாங்க, எதை நம்ப மாட்டாங்களாம், broken up into fragments of narrow domestic walls. ஃப்ராக்மெண்ட்ஸ் பை நேரோ டொமஸ்டிக் வால்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா டிவைடட் பை கேஸ்ட்டு, கிளாசிசம், ரிலீஜியன், இந்த மாதிரி யாரெல்லாம் பிரச்சனையை கிளப்புறாங்களோ அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகவே மாட்டாங்க. அவங்களோட வியூ ப்ராடாக இருக்குமே தவிர நேரோ மைண்டடாக இருக்காது. கஸ்டம், ட்ரெடிஷன்னு சொல்லிட்டு அதுக்காகலாம் சண்டை போட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. Where words come out from the depth of truth, where tireless striving stretches its arms towards perfection, where the clear stream of reason has not lost its way into the dreary desert sand of dead habit. ஸோ அந்த மாதிரி யார் இப்போ படிச்சிருக்காங்க, அப்போ அவங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்குன்னா ரொம்ப சின்சியராகவும் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹானஸ்டாகவும் தான் இருப்பாங்க. அண்ட் தென் டயர்லெஸ் ஸ்ட்ரைவிங் ஸ்ட்ரெச்சஸ், டயர்லெஸ் அப்படின்னா ரொம்ப கண்டினியூஸாக அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்க எஃபர்ட்டை போடுவாங்க. எதுக்காக அப்படின்னா பர்ஃபெக்ஷன். ஸோ பர்ஃபெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே அந்த கோல், ஸோ ஒரு கோல், அவங்களுக்குன்னு ஒரு எய்ம், அவங்களுக்குன்னு ஒரு மோட்டிவை செட் பண்ணிவிட்டு அதை அட்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓடுவாங்க. ஸோ இங்கே எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா இந்தியாவோட ஃப்ரீடமை பற்றி தான் சொல்கிறாரு. இந்தியன்ஸ் பயந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க பயம் இல்லாமல் ட்ரூத்ஃபுல்லாக ஹானஸ்ட்டாக பிரிட்டிஷ் பீப்புளுக்கு பயப்படாமல்
எஜுகேட் பண்ணிட்டு அவங்களோட நாலேஜை டெவலப் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, டயர்லெஸ்ஸாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவோட ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார். வேர் த கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன் அப்படின்னா என்னன்னா லாஜிக்கல் அண்ட் ரேஷ்னல் திங்கிங். இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா த அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஃப்ரீடம், இந்தியாவோட ஃப்ரீடம். ஸோ அதை நோக்கி தான் போவாங்களே தவிர அந்த பாத்தை விட்டு மாறவே மாட்டாங்க. இன்டு த ட்ராரி டெசர்ட் சாண்ட் ஆஃப் டெட் ஹேபிட். ஸோ டெட் ஹேபிட்டிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா அவுடேட்டட் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த முன்னாடி நிறுத்திக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களோட அல்டிமேட் கோலான என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃப்ரீடமை வந்து அட்டைன் பண்ணுறதான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Where the mind is led forward by D means you, into ever-widening thought and action, into the heaven of freedom, my father let me country awake. ஸோ ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம், ஹெவன் அப்படின்றது இங்கே இந்தியாவை சொல்கிறாரு, ஃபாதர் அப்படின்றது இங்கே காடை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ வேர் த மைண்ட் இஸ் லெட் ஃபார்வர்ட், இங்கே யாரோட மைண்ட் அப்படின்னா என்னோட இந்தியன்ஸோட மைண்ட் எப்படி இருக்கணும், முன்னோக்கி போகணும், ஃப்ரீடமை நோக்கி போகணும், எதை நினச்சும் பயப்படவே கூடாது, அவங்களோட தாட் வந்து ப்ராட் மைண்டடாக இருக்கணும், செல்ஃபிஷாக அவங்க வந்து நினைக்கக்கூடாது. அப்போனா தான் என்னோட கண்ட்ரிக்கு வந்து என்ன கிடைக்கும், ஃப்ரீடம் கிடைக்கும். ப்ளீஸ் காட், ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கண்ட்ரி பீப்புளை எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுற மாதிரி இந்த போயமை முடிச்சிருக்காரு. இது ஆக்சுவலி ஒரு பேட்ரியாட்டிக், ஒரு இன்ஸ்பிரேஷனல் போயம். இதில் வந்து காடோட இன்வொகேஷன் பண்ணுற மாதிரி வந்து நமக்கு இன்வொகேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காரு. அண்ட் தென் இவர் வந்து ஒரு ட்ரீம் பண்ணுறாரு, என்னோட கண்ட்ரி பீப்புள் வந்து ஃபியர்லெஸ்ஸாக, ட்ரூத்ஃபுல்லாக, எஜுகேட்டடாக, யுனைட்டடாக வந்து ஃப்ரீடம்காக பாடுபடணும் அப்படின்ற கான்செப்டை தான் இந்த போயமில் நமக்கு கொடுத்துருக்காரு. வேர் ஃப்ரீடம் லிவ்ஸ். ஸோ எங்கெல்லாம் பீப்புள் வந்து ஃப்ரீடமாக இருக்காங்களோ அங்கே ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. ஃபியர் டைஸ் அண்ட் ட்ரூத் ரைசஸ். ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாகவும் ஹானஸ்டாகவும் இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த போயமோட கான்செப்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய லிட்ஃபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.